நீங்க பாரிமேட்ச் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் அதை ஜாயின் பண்ணலன்னா உடனே போய் ஜாயின் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி கேம் ப்ரெடிக்ஷன் பிளாட்ஃபார்ம். ஐபிஎல் திரும்ப வருது. பாரிமேட்சை விளையாடி ஐபிஎல்ல எக்ஸ்ட்ராவா என்ஜாய் பண்ணுங்க. பாரிமேட்ச் ஒரு லீகலான ஆப். இதுல மினிமம் டெபாசிட் அப்புறம் ஃபாஸ்ட் வித்ட்ராயல் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 24/7 கஸ்டமர் சர்வீஸ் கூட இருக்கு. பாரிமேட்ச்ல நீங்க 3 ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலமா ரிஜிஸ்டர் பண்ண முடியும். கூகுள்ல போயிட்டு பாரிமேட்ச்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணி உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க. பாஸ்வேர்டையும் செட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் போனஸ் 7 ப்ரோமோ கோட நீங்க யூஸ் பண்ணா ஸ்பெஷல் ஐபிஎல் வெல்கம் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அமௌண்ட் ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. உங்களுக்கு 150% டெபாசிட் போனஸ், அதாவது 20,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். பாரிமேட்ச்ல கிரிக்கெட் லெஜெண்ட் டேல் ஸ்டேனோட விளையாடி ரியல் மணியை வின் பண்ணுங்க. திருப்பி சொல்லு. வாவ் தாரா, ஐயா வாய பாரு. ஹாய் எல்லாருக்கும், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியா பியா. ஓஹோ, உங்க பாசியில சாப்பிடுறதுக்கு பியா பியாவா? என்னது ஜொயினா? நீ வண்டி விட்டுவா, அவரு ஜொயி போயிடுவாரு. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சாப்பிட போறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இவரோட அண்ணன் பசங்களாம் வந்திருக்காங்க பெங்களூர்ல இருந்து. ஸோ அவங்களையும் கூட்டிக்கிட்டு சாப்பிட போறோம். இந்த மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்டோட பேரே வந்து செம்மையா இருக்கும், புலுசு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஆமா புலுசு, அது ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட். ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. புலிசா தான். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஃபுட்டு. வாங்க போய் பார்ப்போம், சாப்பிடுவோம். 1 2 3 4. ஹாய் சதீஷ், வெல்கம் டு புலுசு. ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் கமிங் வித் யுவர் ஃபேமிலியோட. தேங்க்யூ. ஷார்ட் நோட்டீஸ்ல கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் வந்து இன்னைக்கு எங்க இருக்கோம்னா டி நகர்ல புலுசுன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன சார் புலுசுனா என்ன சார்? தமிழ் ஆளுங்களுக்கு தெரியல. புலுசுனா குழம்பு சார், அவ்வளவுதான் சார். குழம்பு தான். ஆமா. ஓகே. இது வந்து என்னன்னா ஆத்தென்டிக் ஆந்திரா குசின் சார் இது. சூப்பர். ஸோ உள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நாங்க அந்த ஒரு பழைய வீடு அப்படியே மாடிஃபை பண்ணி அப்படியே அந்த செட்டப் வச்சிருக்கோம். இது என்ட்ரன்ஸே வந்துட்டு ஏதோ ஒரு சங்கர் படம் லெவல்ல பிரம்மாண்டமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்காக எல்லாருக்குமே வந்து பண்ண இடமும் அந்த மாதிரி நல்லா அமைஞ்சது. ஈஸியா இருந்தது எங்களுக்கு பண்றதுக்கு. குட். அண்ட் ஆம்பியன்ஸே அட்டகாசமா இருக்கு. தேங்க் யூ வெரி மச் சார். ஸோ அவர் வந்து ரசிச்சு பண்ணிருக்காரு. இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்க பாஷையில செதுக்கி இருக்கும், செதுக்கி இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் பத்தி அப்படி பேசிட்டே உள்ள போகலாம் சார். என்ன நம்ம புலுசு வந்துட்டு மற்ற ரெஸ்டாரண்ட்ல இருந்து என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுது சார்? உங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆத்தென்டிக் ஆந்திரா ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப கம்மி சார். இதில் வந்து எங்களுது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் வந்து எங்களுதை பற்றியே சொல்லிக்கூடாது, ஏன்னா 4 இயர்ஸாக நாங்கள் இருக்கோம் இந்த ஃபீல்டில். ஃபர்ஸ்ட் அம்பத்தூர் OMR ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இப்போ இது எங்களோட ஓன் பிரான்ச் இது டி நகரில். ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு பெஸ்ட் பார்ட் என்னன்னா இன் ஹவுஸ்லேயே எல்லாமே சார். எதுவுமே நாங்கள் வெளில அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டோம். லெட் இட் பி பொடி. ஏன்னா ஆந்திராக்கு தேவையான ஆந்திரா குசின்னா வந்து உங்களுக்கு பொடி, அந்த சட்னிஸ், அதெல்லாம் எல்லாமே நம்ம இன் ஹவுஸில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் நம்மளுது. ஸோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாத வந்து உங்களுக்கு அந்த ஹோம்லி ஃபுட் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் சாப்பிட்டு பார்த்து நீங்க சொல்லலாம். நீங்க தான் சொல்லணும், நானே சொல்லக்கூடாது. நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். இல்ல அவரு ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப நீங்க போங்க. ஆக்சுவலா அந்த அவர் ரொம்ப ஜென்யூனா இருக்காரு, ரொம்ப பிராங்கா இருக்காரு எல்லா விஷயத்துலயுமே. இப்போ சூப் குடிச்சோம், உண்மையிலேயே வந்துட்டு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. சும்மா வந்து அப்படியே குடிச்சிட்டு வாவ் அப்படிலாம் சொல்ல, உண்மையை சொல்றேன் நான். வாங்க உள்ள போகலாம், வாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் உள்ள போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, வாவ்னு இருக்கு. இந்த லாபியே வந்துட்டு கிட்டத்தட்ட அரௌண்டு ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ்லேருந்து தாராளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், இருக்கும் சார், கண்டிப்பாக. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருக்காரு. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் அதுவும் ஒரு சீட்டிங் தான் சார் நம்மளுக்கு மேலே, அவுட்டோர் சீட்டிங். ஆமாம், ஓகே.
அது என்ன இது கோணி இது ஆமா கோணி வச்சு எல்லாமே அந்த ஏன்ஷியன்ட் லுக்ஸ் வச்சு அப்படியே பண்ணிருக்கோம் அப்படியே. சூப்பர் சூப்பர். இது பாகுபலியில பார்த்துருக்கேன் இந்த கயிறுலாம். இந்த கயிறுலாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. பாட்டு கேக்குதா? அப்படியே நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன உங்களுக்கு சொல்லணும்னா நாங்க இன்ஹவுஸ் டெசர்ட் பார்ட்னரே வச்சிருக்கிறோம். ஓஹோ. ஸோ டெசர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இது பண்ணுறது கிடையாது. எங்களோட ஆத்தென்டிக் பிரெட் அல்வா, கேரட் அல்வா அதெல்லாம் இருக்குது. அதில் வந்து சீஸ் கேக்ஸ் எல்லாமே இருக்குது. பார்ஃபேனோட பேக்கரியோட டைப் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி என்னன்னா, நீங்கள் கேக் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணிங்க, ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு கிட்டி பார்ட்டி பண்ணால் 20 மினிட்ஸில் ஃப்ரெஷ்ஷாக கேக் பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஓஹோ. ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா. கண்டிப்பாக உள்ள போகலாம் ரெஸ்டாரண்ட்ல. ப்ளீஸ் கம். ஆல்ரெடி நம்ம கும்பல் வந்து உள்ளே இறங்கி விளையாடிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய் ஹலோ ஹாய். ஸோ இது வந்து கபானா சீட்டிங். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னன்னா இங்கே பாருங்க, கீழே அப்படியே காலை நீட்டிட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடலாம். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த ஆன்டிக் ஸ்டைலில் இந்த பிரிக்கில் பண்ணியிருக்காங்க. ஹலோ மேடம். ஹலோ. ஸோ எல்லாமே அட்டகாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இவ்வளோ நாளாக நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது எனக்கே வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த ஹைதராபாத் தம் பிரியாணியை காட்டுங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சார்? இது ஃபுல்லாக வுட்டில் பண்ணியிருக்க ரூமுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேம் எல்லோ லைட் தான், பட் சிட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபுல்லாக வுட்டில் பண்ணியிருப்போம் இது எல்லாமே. கஸ்டமர் ஒரு வாட்டி வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ் கொடுக்கணும்னு ஒரே இடத்துக்குள்ள தான். அதுதான் மெயின் கான்செப்ட். நம்ம இன்னோவேட்டிவாக இருக்குது. இது வேறு லைட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. நேச்சுரலாகவே இருக்கும், ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெயின் எதாவது வந்துச்சுன்னா அந்த ரெயின் ஃபால் ஆகுறது உங்களுக்கு ஃபீல் ஆக முடியும். ஓகே. ப்ளஸ் இந்த பக்கம் ரெயின் வாட்டர்ஸ் வரும். ஸோ கார்டன் வியூ இருக்கும் உங்களுக்கு இங்கே. ஓகே ஓகே. இது வந்து மேலே ஷீட்லேருந்து வாட்டர் இதுவாக தெரியும். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆகிறது உங்களுக்கு இங்கே தெரியும். டே டைமில், நைட் டைமில் தெரியாது உங்களுக்கு. டே டைமில் நல்லாயிருக்கும் அது. ஆஹா செம்ம ரைட் ஐயா. இது ஹைதராபாடி தம் ஸ்டைல் பிரியாணி. ஓகே ஓகே. இது ஹைதராபாத் தம் பிரியாணி. எனக்கு எப்போ போட போகிறேன்? இருங்க வந்து போட சொல்கிறேன். அவங்க சர்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? ஹாய் மேம், எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்கா? பிரியாணி எப்படி இருக்கு? அதுனா ஓரமாக இருக்கு பீஸு. அடிப்ப இல்லை 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 இல்லை. அம்மா எப்படி இருக்கு? சந்தனா சூப்பர். நிஷம்மா. ஸோ நம்மக்கிட்ட இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக பரோட்டா அது எல்லாமே சிலோன் டைப் பரோட்டா எல்லாமே இருக்குது. அது இல்லாத என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக்கான ஆந்திரா வந்து சைனீஸோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ட்விஸ்டோட. களியும் மீன் குழம்பும். என்ன களி சொன்னீங்க? ராகி சங்கட்டி. அதாவது ஆந்திரா ஸ்டைலோடது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஆந்திரா பீப்புள்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வாங்க, புலுசுக்கு வாங்க. அட்டகாசமாக இருக்குது, பார்க்கவே வந்துட்டு மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறோம், இதில் குழம்பு வந்துட்டு இதில் எடுத்துடலாமா குழம்பு? வாவ், இது பாட்ட கோங்கூர சிக்கன் புளிச்ச கீரை. ஓகே, சர்வ் பண்ணுறேன். வச்சுருங்க. எல்லாம் வந்துச்சு. இருக்கட்டும்.
ஃப்ரைட் ரைஸு, இடியாப்பம், மட்டன் ஈக்ரூஸ். மட்டோட என்ன ஃப்ளேவர் வேணும்? மட்டன். இது பேர் என்ன சொன்னீங்க? மட்டன் மட்டன் ஈக்ரூஸ். மட்டன் ஈக்ரூஸ். மாம்சம் ஈக்ரூன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. ஓகே. மட்டன் மட்டன் இக்ரூ அண்ட் இடியாப்பம். இது வந்து ஒரு ஆவக்காய் சூப்பரான ஒரு டிஷ். பிக்கிள் இருக்கு. ஆமாம் ஆமாம். அது வந்து ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆவக்காய் நூடுல்ஸ் அண்ட் இந்த ஃப்ரைட் ரைஸ், இது ரெண்டுமே என்ன காம்பினேஷன்னா ஆந்திரா வித் சைனீஸ் காம்பினேஷன். எங்கேயுமே கிடைக்காத அரிய காம்பினேஷன். ஸோ ரெண்டுமே கலந்து இருக்குது இதில். கொஞ்சமாக தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் சாப்பிட்டேன். இப்போ தீபாவோட ரியாக்ஷன் பார்த்தேன். நாக்கில் வச்ச உடனே சும்மா சிறுன்னு வச்சு. இப்போ நான் சாப்பிட்றது வந்து ஊர்கா நூடுல்ஸ். நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஆக்சுவலாக, ஆனால் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆவக்கா நூடுல்ஸ்னுவாங்க. இதை ஆவக்காய் நூடுல்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே மட்டும்தான் அது கிடைக்குது. ஆந்திராவில் கூட கிடைக்காது. அதாவது நல்ல ஆமாம் ஃபியூஷன் குக்கிங்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. என்னன்னா ஆந்திராவும் சைனீஸும் கலந்து அதை கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டுங்களா, அந்த ஆவக்காவோட ஸ்மெல்லும் இருக்குது, நூடுல்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் மேட்ச். இப்போ வந்து மேலே போகிறோம். ரெஸ்டாரண்ட் மேலேயும்